ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டுறோம் இல்லையா, அதுக்கு B7000 அப்படின்னு ஒரு க்ளூ யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த க்ளூ ஒட்டும்போது நமக்கு அதை எக்ஸ்ட்ராஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி நூல் மாதிரி நம்ம கையோடய வந்துட்டுருக்கும். அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக அந்த ஸ்டோனை சுற்றி இருக்கும் இல்லையா, அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், அந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் சின்னதாக நரம்பு மாதிரி தெரியுது இல்லையா, இது எல்லாமே வந்து அந்த க்ளூவோட எக்ஸ்ட்ராஸ் தான். இந்த எக்ஸஸாக இருக்க இந்த க்ளூவெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இது பாருங்கள், அங்கங்கே நூல் மாதிரி தெரியுது இல்லையா, ஒயிட்டாக அந்த ஸ்டோன்லேருந்து கீழே, இது எல்லாமே வந்து இந்த க்ளூவோட எக்ஸஸான உள்ளது தான். இப்போது இதை வந்து நான் ஒரு பழைய அயன் நீடில் எடுத்திருக்கேன். அந்த அயன் நீடில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணாத நீடில் எடுத்துக்கோங்க. அந்த நீடில் வச்சு அந்த நூல் மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே அந்த நீடில் கொடுத்து அந்த நீடில் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நீடில் ஒட்டியே அந்த க்ளூ அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டோனை சுற்றி க்ளீன் ஆகிடுச்சு. இந்த நீடில் நமக்கு அந்த எக்ஸஸாக உள்ள க்ளூ வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த பீட்ஸுக்கு நடுவில் உள்ளதையும் அதே மாதிரி தான் எடுக்கிறேன். நீடிலால் விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து வந்துடும். அப்புறம் நீடில் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி உள்ள க்ளூவை நீங்கள் அது மாதிரியே எடுக்கலாம். ஸ்டோன் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஸ்டோன் மட்டும் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதில் நீங்கள் செய்யக்கூடாத ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்டோனை வந்து நல்லா ஒட்டிட்டு ஃபுல்லாக காயிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். காஞ்ச பிறகு நீங்கள் எடுக்கணும். காயாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு நீடிலோடு சேர்ந்து அப்படியே நகர்ந்து வந்துடும். ஏன்னா நல்லா திக்காக பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீடில் வச்சு அந்த க்ளூவை நீங்கள் எடுக்கும்போது அந்த ஸ்டோன் வந்து அந்த இடத்துலேருந்து நகர்ந்துடும். ஸோ நல்லா அந்த க்ளூ வந்து காஞ்ச பிறகு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டோன் வந்து ஃபுல்லாக இன்னும் ட்ரை ஆகலை. இதில் நான் ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்டோன் என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நகர்ந்துடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.